ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில எஸ் தானு டைரக்ஷன்ல அவரோட மியூசிக் அமைச்சு அவரே தயாரிச்சு வெளியான படம் தான் புது பாடகன். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். புது பாடகன் வலைதளத்துல நீங்க எங்க தேடினாலும் இந்த படத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு தியேட்டர்ல போட்டதான் நீங்க பார்க்க முடியும். எல்லாமே இந்த படத்தை வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. எங்கேயுமே இந்த படத்தை என்னால பார்க்கவே முடியல. இந்த படத்தை வந்து நான் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாலும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த படத்தை பார்த்தேன். அப்ப பார்த்த படத்தை இப்ப ஞாபகம் வச்சு ஓரளவுக்கு எனக்கு நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்றேன். இந்த படத்துல ஏதாவது ஒரு பிழை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த நாங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த படத்தை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். இந்த படம் வந்து வலைதளங்கள்ல எங்கேயுமே கிடையாது. புது பாடகன் படம். இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படம் உருவான விதத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் தானு வந்து விஜயகாந்த் சார் கிட்ட ஒரு கதை சொல்றாரு. என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு இந்த படத்துக்கு வந்து தெருப்பாடகன் அப்படின்னு வைக்கலான்னு இருக்கிற விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே இளையராஜா கிட்ட இருந்து ஒரு போன் வருது ராவுத்திற்கு. என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா டிஆர் மகாலிங்கம் ஆல்ரெடி தெருப்பாடகன் அப்படின்னு ஒரு படம் எடுத்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிட்டாரு. அப்படி ஒரு மேடை நாடகம் நடிச்சாரு. அது ரொம்ப ஒஸ்டா போயிருச்சு. அதனால தெருப்பாடகனுங்கிற பேரை நீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல உடனே இந்த நியூஸ் வந்து எஸ் தானு அவர்களுக்கு போக இப்போ வந்து இளையராஜா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவரோட மியூசிக் வந்து ஒதுக்கி வச்சுட்டு தானுவே இந்த படத்துக்கு மியூசிக் அமைக்கிறாரு. ஒரு இயக்குனர் வந்து மியூசிக் அமைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அவர் வந்து பாக்கியராஜ் அமைப்பாரு, டிஆர் அமைப்பாரு, நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் தானு வந்து முதல்ல டைரக்ட் பண்ண படம் தான் இந்த படம். இந்த படம் வந்து அவரே மியூசிக் போட்டு இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே ஹிட் கொடுத்து படத்தையும் பிளாக் பஸ்டர் பண்ண படம் தான் புது பாடகன். அதுக்கப்புறம் இசைஞானி இளையராஜாவே விஜயகாந்த் சாரை கூப்பிட்டு நான் கூட இந்த படத்தை நான் என்னமோ நினைச்சேன், நான் உண்மையிலே தெருப்பாடகன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே விஜயகாந்த் சார் போன் பண்ணி எஸ் தானு கிட்ட இந்த மாதிரி நான் வந்து புது பாடகன்னு வச்சிருக்கல அப்படின்னு சொல்ல உடனே எஸ் தானு வேற வழி இல்லாம தெருப்பாடகனை புது பாடகனா மாத்த இப்ப இப்ராஹிம் ராவுத்தரும் சேர்ந்துகிட்ட விஜயகாந்த் கூட சேர்ந்துக்க இப்ப விஜயகாந்த் சாரும் இப்ராஹிமும் ரெண்டு பேரும் நேர தானு சார்கிட்ட போய் தெருப்பாடகன் படம் டைட்டில் வேண்டாம் புது பாடகன் வச்சிருக்கணும்னு சொல்ல அவர் வேற வழி இல்லாம சரி ஓகேன்னு சொல்லிட்டு எப்படி பேர் வச்சாலும் படம் ஹிட் அப்படி எப்படியோ இருந்துட்டு போதே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சு இந்த படத்தை ஹிட் கொடுத்த படம் தான் புது பாடகன். இந்த படம் இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி சொல்றேன். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து இந்த படத்துல கிராமத்து ஆளா நடிச்சிருப்பாரு. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய முதலாளியான சரத்குமார் அவரு தான் அந்த ஊர்ல பெரிய ஒரு பயங்கரமான ஒரு முதலாளி. ஆனா அவர் ஒரு இல்லீகல் வேலை செஞ்சிட்டு இருப்பாரு. சிலை கடத்தல் வேலை, கொடூரமான சில வேலைகள் செஞ்சிட்டு இருப்பாரு. அது ஒரு டிபார்ட்மெண்ட், தனி டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து சந்திரசேகர் வந்து அமலாவோட அண்ணன். அவருக்கு வந்து ஒரு மனைவி, அவங்க வந்து ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும். விஜயகாந்த் சார் அந்த ஊர்ல வந்து விஜயகாந்த் சாரும் அமலாவும் ரெண்டு பேரும் லவர்ஸ்னா சாதாரண லவர்ஸ் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே லவர், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியாம அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை நடந்துடும் பக்கத்து ஊர்ல. விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த சின்ன குழந்தை காணாம போயிடும். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்ட உடனே டாக்டர் சொல்லிடுவாரு இந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணாதான் குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல இந்த குழந்தை காப்பாத்தினா ஏகப்பட்ட செலவாகும்னு சொல்ல உடனே டாக்டர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த குழந்தைய வந்து நான் காப்பாத்துறேன்னு சொல்ல உடனே அமலா வேற வழி இல்லாம குழந்தைய காப்பாத்துறதுக்காக அந்த டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணின உடனே விஜயகாந்த் சார் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து திரும்பி வராரு. அதாவது அதுக்கு முன்னாடியே ஒரு கொலைக்கேசில மாட்டிக்குவாரு. அப்புறமேல ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் திருமணம் ஆயிடுச்சு அப்ப அமலாவுக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து சுயநினைவு இழந்துடுறாரு. சுயநினைவு இழந்த உடனே ஒரு கட்டத்துல அமலாவாலேயே அந்த சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணமான அவர் என்ன பண்றாருன்னா முதல் ராத்திரிக்கு முன்னாடியே அவர் இறந்துருவாரு. இறந்த உடனே அதே ஊர்ல வசிக்கக்கூடிய நம்ம முதலாளியான சரத்குமார் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அமலா மேல ரொம்ப ஆசைப்பட்டு அவரை கெடுக்க முயற்சி பண்றாரு. அந்த சீன்ல அமலா சரத்குமார விஜயகாந்த் போட்டுத்தல்ல. அப்புறம் இதே டைம்ல அமலாவும் இறந்து போக கடைசியா இந்த படத்தை வந்து ஒரு சோகத்தோட ஒரு கனத்தோட முடிப்பாங்க. இதுதான் புது பாடகனுடைய மொத்த கதையும். இந்த படத்தினோட ஸ்டோரி எப்படின்னு பாத்தீங்கன்னா
அதாவது வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு கிராமத்துக்கு வேடம் அப்படின்னாவே அவரை பத்தி உங்களுக்கு பத்தி தெரியும். அவரு கிராமத்து வேடங்கள்ல இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இதுல வந்து ஒரு வித்தியாசமான கிராமக்காரன் நடிச்சிருப்பாரு. பாட்டு எல்லாமே இந்த படத்துல சூப்பரா இருக்கும். இன்னைக்கும் புதுப்பாடகன்ல இருந்து ஒரு பாட்டு போடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது ஹிட்டான பாடல் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மியூசிக்கும் சரி, இந்த படத்துல இருக்கிற பாடல்கள் எல்லாமே சரி நல்லா இருக்கும். இந்த படத்துல என்னென்ன பாடல் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கேட்ட வரலும் சொல்றேன். அப்ப இப்பவும் நம்ம யூடியூப்ல பார்த்தோம்னா கிடைக்கும் அந்த பாடல்கள்லாம். கூகுள்ல சர்ச் பண்ணா கிடைக்கும். நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் பாடல்கள் கிடைக்கும். ஆனா இந்த படம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டவுட். ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த வலைதளங்களும் இந்த படத்தை தேடி பார்த்தா எங்கேயுமே கிடையாது. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் புதுப்பாடகன். இந்த படமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரியும் இதுதான். இந்த படத்துல இது போக சின்ன ஜெயந்தி ஆகட்டும், அப்புறம் சார்லி ஆகட்டும், ஓமக்குச்சி நரசிம்மன், எல்ஐசி நரசிம்மன், நம்ம குண்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு உசிலமணி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்துல வந்து ஆனந்தராஜ் வந்து ஒரு கெஸ்ட் ரோல்ல வந்து ஒரு செமையான ஒரு நடிப்பு. அது சொல்லி மாற முடியாது. நீங்க படம் உங்களுக்கு டைம் கிடைச்சா படத்தை பாருங்க. எங்கேயாவது ஒரு தியேட்டர்ல புதுப்பாடகன் அப்படின்னு ஒரு படம் போட்டாங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னா இந்த படம் வந்து தியேட்டர்ல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். இந்த படம் யாராச்சும் கிட்ட இந்த ரைட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்லோட் பண்ணீங்கன்னா நிறைய பேர் பார்த்து விஜயகாந்தனுடைய புகழ் எங்கும் பரவும்படி செய்யலாங்க. இந்த படம் வந்து ஒரு அற்புதமான படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தினுடைய ஸ்டோரி தான் எனக்கு ரொம்ப சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. அதாவது வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோயில் கிழக்காலே, அந்த படங்கள் எல்லாம் சிலது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தும். ஏன்னா அந்த மாதிரி ஸ்டோரி தான் இது. குறிப்பா வைதேகி காத்திருந்தால் கதையை கண்டிப்பா இந்த படத்துல கொஞ்சமாவது அவங்க எடுத்திருப்பாங்க. அம்மன் கோயில்களுக்கான கதையை கொஞ்சம் எடுத்திருப்பாங்க. எல்லாத்தையும் கலந்து எடுத்து இந்த படத்தை வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா கொடுத்தாங்க. இது வந்து 1990 ஏப்ரல் 14 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து ஒரு 200 நாளுக்கு மேல ஓடி ஒரு வெள்ளி விழா கொண்டாடின படம் தான் புதுப்பாடகன். இந்த படத்தை எடுக்கும் போதே இப்ராஹிம் ராவுத்தர் வந்து சொல்லிட்டாரு ஓப்பனாவே, இந்த படம் மட்டும் ஓடிடுச்சுன்னா அடுத்தது நான் கொடுக்கக்கூடிய படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனமான படமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவர் வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் கொடுத்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது இனிமேல் விமர்சனங்களை நான் சொல்றேன். இப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அதாவது வந்து சரத்குமார் வந்து வளர்ந்து வர்ற காலங்கள். அப்போ வந்து சரத்குமாரை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரத்குமாரை எப்படியாவது வளர்த்து விடணும் சினிஃபீல்ட்ல அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். அந்த காரணத்துக்காகவே சரத்குமாரை வந்து அதிகமா படங்கள்ல பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்த் சார் தான். அது எந்த பதமான மாற்றம் கிடையாது. வளர்த்து விட்ட விஜயகாந்த் எத்தனை பேருன்னு நமக்கு கணக்கு சொல்லி மாற முடியாது. எத்தனையோ டைரக்டர்ல புது டைரக்டர்ல வளர வச்சாரு. அது போல ஆனந்தராஜுக்கு பெரிய வாழ்க்கையினோட டர்னிங் பாயிண்ட் கொடுத்த படமே நேத்து பார்த்த படம் தான். அது போல இந்த ஆனந்தராஜ் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அவருடைய கெரியர்ல மிக முக்கியமான படங்கள் பூரா விஜயகாந்த் சார் நடிச்ச படம் தான். அவர் ஹீரோவா கொண்டு போய் நிறுத்தினார் விஜயகாந்த் சார். அதாவது ஒரு வில்லனா ஒரு சைடிஸ்ட் ஆர்டிஸ்டா கூட்டிட்டு வந்து ஒரு ஹீரோ, அதாவது ஒரு டேவிட் டங்கிள்னு ஒரு படம் இருக்கும், காவல் நிலையம்னு ஒரு படம் இருக்கும். இந்த படத்துல யாரு ஹீரோன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தராஜ் தான். இந்த படத்துல அப்புறம் ஒரு மாப்பிள்ளைன்னு ஒரு படம் வரும். அந்த படம் கவர்மெண்ட் மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு படம் வரும். அந்த படத்துல ஆனந்தராஜ் தான் ஹீரோ. இன்னும் நிறைய படங்கள் ஆனந்தராஜுக்கு படம் கொடுத்திருக்காரு. நான் என்னடா இது ஆனந்தராஜே சும்மா சாதாரணமா வளர்த்துட்டு இருப்பாரு நினைச்ச பார்த்தா இவர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு கேப்டன் இந்த படத்தை இவர் கொடுங்கன்னு சொல்லிட்டு. உண்மையிலே அவர் எவ்வளவு பெரிய ஒரு மனிதனா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாரு நினைச்சு பாருங்க. எத்தனை நாளைக்கு நீ வில்லனா நடிச்சிட்டு இருப்ப, நீ வந்து ஒரு 4 படத்துக்கு ஹீரோவா நடின்னு சொல்லிட்டு அந்த படத்துல வாங்கி கொடுத்திருக்காரு கேப்டன். உண்மையிலே அதெல்லாம் நான் கேட்கும் போது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் வந்து அதாவது எம்ஜிஆர் சார் ஒரு விமர்சனம் சொல்லுவாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய பேர் உண்டு, நம்பி கெட்டவர்கள் இதுவரை இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா கேப்டன் அவர்களை பொறுத்த அளவுக்கு நம்பினாலும் கெட்டு போக மாட்டோம், நம்பினாலும் கெட்டு போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான நல்ல மனிதர் அவரு. இந்த புதுப்பாடகன் வந்து வேற லெவல்ல ஒரு தெரிவிக்க விட்ட படம். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா புதுப்பாடகன் படத்தை கண்டிப்பா நீங்க பாருங்க. உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும். வித்தியாசமான கேப்டனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த புதுப்பாடகன் படம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இதா நடக்கும். எல்லா கேரக்டரும் செம்மையா நடிச்சிருப்பாங்க. குறிப்பா சந்திரசேகருக்காக அவர் ஜெயிலுக்கு போவார் பாருங்க.
அது உண்மையிலே அந்த சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டுருவீங்க. அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான சீனு. இந்த படத்துல நடிச்சுக்கிற ராதாரவி ஆகட்டும், சந்திரசேகர் ஆகட்டும், விஜயலட்சுமி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. புதுப்பாடகன் வருது ஒரு செம்ம படம். உண்மையிலே ஒரு குடும்பமா உட்காந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் விடாம நீங்க எந்திரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு செம்ம ஒரு கிளாரிட்டியான படம், பர்ஃபெக்டான படம். இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி இவ்வளவுதான் என்னால சொல்ல முடிஞ்சது. இன்னும் நான் இந்த படம் என்னால பார்க்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா மீண்டும் கூட நான் ஒரு விமர்சனம் போடுறேன். ஏதாவது பிழை இருந்தா இந்த வீடியோல நீங்க மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த படம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ரிவ்யூ இப்பதான் போடுறேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.